எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேளையில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு மின் கட்டண உயர்வு அமல்படுத்தியிருந்தாங்க இல்லையா, அதோட சேர்த்து மின்சார ஒழுங்குமுறை ஆணைய உத்தரவுப்படி இப்போ புதிய மின் இணைப்புகளுக்கு விண்ணப்பம்னு சொல்லிட்டு இவ்வளோ பணம் வசூல் பண்ணும் இல்லையா. அந்த பணம் உதாரணத்துக்கு ஒரு வீட்டு சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா 5192 ரூபா அப்படின்ற இருந்த விண்ணப்ப கட்டணத்தை இப்போ உயர்த்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய மின் இணைப்புக்கான கட்டணம், மீட்டருக்கான டெபாசிட் தொகை, டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ஸு, அப்ளிகேஷன் சார்ஜஸ்ஸு, இது எல்லாமே ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளவு இது யாரை பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீட்டு குடியிருப்பில் இருந்து பொது விநியோகத்திலிருந்து அரசு கட்டிடங்கள்லேருந்து விசைத்தறி, இந்த தொழில் வர்த்தகம், இதில் இருக்கிற எல்லா ஒருமுனை மின் இணைப்புக்கும் 1020 இருந்த கட்டணம் 1070ஆகவும், மும்முனை மின் இணைப்புக்கு அதாவது 3 ஃபேஸ்க்கு 1535 இருந்தது 1610ஆகவும், 50 கிலோவாட்லேருந்து 150 கிலோவாட் வரைக்கான பயன்பாட்டு கட்டணம்னு சொல்லக்கூடியது 2045 2145 உயர்த்திருக்கிறாங்க. இது நார்மலாக புது சர்வீஸ்க்கு தான். இதுவே மின் பெட்டி பழுதாயிருச்சுன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா ஒரு முனை மின் இணைப்பை பொறுத்த மட்டும் 1020 1070 ரூபாய்க்கும், மும்முனை மின் இணைப்புக்கு 1535 1610ஆகவும், 50 கிலோவாட்லேருந்து 150 கிலோவாட் வரைக்கும் 2045 2145 வரைக்கும், ஹெச்டி சர்வீஸாக இருந்துச்சுன்னா 4085 4250ஆகவும் உயர்ந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஒயர் ஷிஃப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சரி, இல்லை பழுது மீட்டர் பார்த்தாச்சு, சர்வீஸ் ஒயர் ஷிஃப்டிங் பண்ணுறது ப்ளஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபரு, டேரிஃப் சேஞ்சு, இது எல்லாமே மாற்றிருக்கிறாங்க. மீட்டருக்கான டெபாசிட் தொகையை பொறுத்த மட்டும் சிங்கிள் ஃபேஸுக்கு 765 800, 3 ஃபேஸுக்கு அதோடைய கிலோவாட்டை பொறுத்து 2045 750 8480 இருந்ததை 2145 7390 8890 உயர்த்திருக்கிறாங்க. ஸ்மார்ட் மீட்டர் மின் இணைப்பை பொறுத்த மட்டும் 5315 இருந்தது 5570 இருக்கும். 3 ஃபேஸ் சப்ளை பொறுத்த மட்டும் 7255 8430ஆகவும், வைப்பு தொகையை பொறுத்த மட்டும் 7605 7835 இதை உயர்த்திருக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. வருங்காலங்களும் தெரியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் யூனிட் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதமே மாறி இருக்கு, இந்த மாதமே உங்களுடைய மின் இணைப்பு எண்ணுக்கான மின் கட்டணம் கடந்த மாதத்தை விட கூடுதலாக அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இலவச விவசாய மின்னப்பை பற்றி கேட்டுருக்க எல்லா நண்பர்களுக்கும் கூடிய விரைவில், அதாவது 8வது மாதம் ஓப்பன் ஆக போகுது, இதில் தட்கல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த தட்கல் அனௌன்ஸ்மெண்ட்டோடய சேர்த்து நமக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. ஸோ ஒரு பெயர் மாற்றத்துக்கான கட்டணம் 615 645, உயர் மின்னழுத்த இணைப்புக்கு 6130 6425ஆகவும், மேம்பாட்டு கட்டணம் சொல்லக்கூடிய மின் கம்ப இணைப்புக்கு 100 முதல் 120 வரையும், கேபிள் இணைப்புக்கு அதாவது அண்டர் கிரவுண்ட் கேபிள், ஓவர் ஹெட் கேபிள், இந்த மாதிரியெல்லாம் போட்டு கொண்டு போவாங்க. அதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் சார்ஜஸ், அந்த மாதிரி மறைமுகமான சார்ஜஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, அது ஆக்சுவல் சார்ஜஸ் தான் அது. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே உயர்த்திருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய நண்பர்கள் என்னோட பார்ப்போம், நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.